சனாதன ஹிந்துக்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஆஸ் யூஷுவல் தமிழ்நாடு ஹிந்து விரோத அரசாங்கம். திமுகனாலே இந்து விரோதங்கிறது இட் கோஸ் வித்தவுட் சேயிங். ரம்ஜானுக்கு, பக்ரீதுக்கு, கிறிஸ்மஸுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க. சொல்லணும், பிரதமரே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஹிந்து பண்டிகை கூட வாழ்த்து சொல்லாத ஒரு ஹிந்து விரோத தீய அரசு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு 26 தேர்தலில் ஒத்து வைக்கிறவங்க, மனைவிக்கு தாலி கட்டி அதில் நம்பிக்கை இருக்கிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க, திருநீர் திருமண் இடுபவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுலேன்னு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா நாம் பண்ணுற இதெல்லாம், நான் சொன்னதெல்லாம் போலியானதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு பிரத்யட்சமாக வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. அதனால் ஹிந்து மக்கள் அவர்களுடைய ஒற்றுமை, ஏன்னா இந்து முன்னணிய நிறுவன அமைப்பாளர் திரு ராமகோபாலன்ஜி சொல்லியிருக்கார், நீ மாரியம்மன் கோயிலில் பால்காவிடம் எடுத்தால் தான் நான் ஓட்டு போடுவேன்னு இந்துக்கள் சொன்னால் கலைஞரே எடுப்பார். காரணம் என்ன, தேர் டைம்ஸ் இருக்கும். கரூரில் புகழூருங்கிற இடம், கரூருக்கு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற டவுன் பஞ்சாயத்து. அந்த புகழூரில் 15வது வார்டு திமுக கவுன்சிலராக இருக்கிறது சபீனான்னு. அந்த வார்டில் 12 நாட்களாக தண்ணி வரலன்னு சொல்லி அந்த வார்டை சேர்ந்த ரவி என்பவர் கவுன்சிலர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி 12 நாளாக தண்ணி வரல. உடனே நாம் அரசியலில் உங்களுக்கு நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. மனைவி கவுன்சிலர்னால் யார் கவுன்சிலராக இருப்பாங்க? ஹஸ்பண்டு தான். அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, சொன்னதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. அவரோட அகம்பாவம், ஆணவம் அது திமுகவுக்கே உள்ளது, அதை புரிஞ்சுக்கலாம். உடனே ஃபோன் பண்ணி வரிசையாக மிரட்டல்கள் ரவிக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுத்து அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கரிகாலங்கிற வக்கீல், அவரை இந்த நவாஸ் கானும் அவருடைய குடும்பத்தார், திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இப்போ அந்த கரிகாலனுக்கு கொலை மிரட்டல் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், பப்ளிக் வியூவில் வீட்டுக்கு வெளியில் இழுத்து போட்டு அடித்து நெஞ்சை மிதித்து, அதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, டாக்டர் சொன்னதா வழக்கறிஞர் கரிகாலம் சொல்லியிருக்கிறது, அந்த மாதிரி நெஞ்சில் மிதித்ததுனால அவருடைய ஹார்ட்டு பம்பிங்கே 30% தான் ஒர்க் பண்ணுது, நுரையீரல் செயல்படலை. இந்த காரணங்கள்னால ஆஸ்பத்திரியில் சேர்த்து இப்போ பார்த்தா அவங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரூரில் கலெக்டர் இருக்காரா, எஸ்பி இருக்காரா? எனக்கு சந்தேகம். கரூருக்கே சமஸ்தானத்துக்கு மகாராஜா ஆயிட்டானா அந்த நவாஸ் கான். என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? காட்டாட்சி, மிருகங்களின் ஆட்சி தமிழ்நாட்டில். ஸ்டாலின் ஆட்சி இல்லை, மிருக கூட்டத்தின் ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. வெளியில் ஒருத்தரை இழுத்து போட்டு என்ன கேட்டார் அவர்? ஒரு கவுன்சிலருக்கு தண்ணி வரலன்னு ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்க வேண்டாமா? ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ எப்படி இருக்கு? திமுக சர்க்கார் இருக்கிறதுனால குற்றம் செய்தவர் சிறுபான்மையாக இருந்தால் இல்லை முஸ்லீமாக இருந்தால் போலீஸ் பயப்படும், நடுங்கும், கலெக்டர் நடவடிக்கை எடுக்க மாட்டார். இன்னைக்கு கரூரில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. கரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பா, எஸ்பி ஆஃபீஸின் முன்பா பிஜேபி தர்ணா போராட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் வரும். ஏன்னா நீங்கள் அஜித் குமார் திருப்பவனத்தில், எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் நான் போகும்பொழுது அந்த குடும்பமே மிரண்டு
நான் வெளியில் வந்து சொல்லி சிபிஐ என்கொயரி போகணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சிபிஐ என்கொயரி வந்துருக்கு. நீங்கள் பார்த்தா எஸ்பி என்ன பண்ணுறார்? ஏன் இன்னும் அந்த கொலைகார குடும்பம் நவாஸ்கானோட மாமனார், அவருடைய 2 மைத்துனர்கள், இவங்க 4 பேரும் சேர்ந்து ரவியை நெஞ்சில் மிதித்து அடித்து குத்துயிரும் கொலையுருமா போட்டுட்டீங்க. உள்ளூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாட்டேங்குது. கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து தமிழக முதலமைச்சர் என்னவோ அந்த உலக மகா பொய்யன் ராகுல் கூட பீகாருக்கு போவாராம். வெக்கமா இல்லை? உங்கள் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? ஐ சார்ஜ் தி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடிபட்டது ஒரு சிறுபான்மையா இருந்தா போலீஸுமா இருந்திருக்குமா? அவன் ஹிந்துன்னா அனாதையா? அரசாங்கம் ஒண்ணும் பண்ணாதா? எஸ்பி கலெக்டர் யாருமே ஏன்னு கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு அந்த சகோதரி சந்திராவுக்கும் அவருடைய மகளுக்கும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. வக்கீல மிரட்டுறாங்க. அந்த நவாஸ்கான் வக்கீல மிரட்டுறான். ஆகவே உடனடியாக கரூர் நிர்வாகம் இன்னைக்காவது கொஞ்சம் ஸ்மரணைக்கு வாங்க. ஐசியூல இருக்கு கரூர் மாவட்ட நிர்வாகம். ஆகவே வன்மையாக கண்டிக்கத்தக்க மிருகத்தனமான செயலுக்கு உடன் போயிருக்கின்ற மாவட்ட நிர்வாகம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.